அவனும் சூழ்ச்சி தானே பண்ணினான். பல பேருடைய அபிப்பிராயம். சகுனி பாரத கதையிலே சகுனியினுடைய வேலை தெரியும். அவன் ஒரு 21 சகோதரர்களோடு பிறந்தவன். ஒரு முறை அவர்கள் ஏதோ தவறு செய்து விட்டார்கள் என்பதற்காக துரியோதனன் முதலியோர் அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். தந்தையையும் 21 பிள்ளைகளையும் சிறையில் அடைக்கிறார்கள். 21 பேருக்கும் ஒரு நாளைக்கு ஒருவனுக்குரிய உணவு மட்டும் கொடு என்று கட்டளை. அவர்கள் அந்த 21 பேரும் மகா அறிவாளிகள். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, அறிவாளியிலே நல்லவனும் உண்டு கெட்டவனும் உண்டு. அப்போ இந்த அறிவாளிகளாகி இவர்கள் யோசித்தார்கள், துரியோதனன் எங்கள் குடும்பத்தை அத்தனை ஒரு ஆள் உணவை 21 பேர் பகிர்ந்து தின்றால் எத்தனை நாளைக்கு உயிர் வாழலாம்? எல்லோரும் அழிய போகிறார்கள். அந்த குடும்பம் எல்லாரும் புத்திசாலிகள் என்றபடியால் யோசித்தார்கள், ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் சாகிறதை விட நாங்கள் 20 பேர் சாகுறோம், ஒருத்தன் மட்டும் இதை சாப்பிட்டு உயிரோடு இருந்து எப்படியாவது துரியோதனன் சந்ததியை அழிக்க வேணும் என்று முடிவு பண்ணினார்கள். சகுனியை வச்சுட்டு 20 பேரும் செத்துட்டான். இவன் ஒருத்தன் மட்டும் சாப்பிட்டு சந்தர்ப்பம் பெற பொழுது மாமனாக வந்து சேர்ந்து கொண்டான் என்பது பாரதம் பற்றி சொல்லப்படுகிற ஒரு கதை.